இரண்டாவது திருமணம் செய்யும்போது அதை வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த முதல் நபருக்கு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அவர் வந்து புகார் கொடுத்தோ அந்த புகார் அடிப்படையில் ஆமாம் இதுதான் இரண்டாவது திருமணம் அப்படின்றது வந்து முறைப்படி இந்த நிரூபிக்கணும். இவர் திருமணம் தான் செஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை நிரூபித்தாதான் அந்த முதல் சட்டப்பிரிவுகளே 82(1)க்கு தண்டனைக்கு உட்படுத்த முடியும். இரண்டாவது இதை மறைச்சிருக்காரு அப்படின்றத வந்து திருமணம் செய்து கொண்ட நபர் வந்து உறுதிப்படுத்தணும். அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தும் போது தான் அந்த சட்டப்பிரிவுக்கு கிடக்கூடிய அந்த 10 ஆண்டு தண்டனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 82(2)க்கு வரக்கூடிய அந்த 10 ஆண்டு தண்டனையை வந்து கொடுக்க முடியும். வரும் அந்த இரண்டாவது திருமணம் என்பது முழுக்க முழுக்க விசாரணை நடைபெற நிரூபித்த பிறகு தான் வந்து அதுக்கான தண்டனையை கோர முடியும். தண்டனையை வந்து நீதிமன்றம் கொடுக்கும். இந்த தகவலை எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து கணவனும் மனைவியோ விவாகரத்து தர மறுத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது போன்ற விஷயங்களை. அதனால் இந்த தலைப்பை கொடுத்து இந்த தலைப்புக்குள்ளே போயிட்டு நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்திருக்க சந்தேகம். ஒருத்தருக்கு 2 பேர்னா அது தொலைபேசியில் வந்து ஒரு அழைப்பு மூலியமாக சொல்லிட்டு போயிடலாம். நிறைய பேருக்கு வந்த சந்தேகம் அப்படின்றதுனால நாம் இதை ஒரு தலைப்பாக கொடுத்து பேசுகிறோம். அதனால் இந்த தகவல் நிறைய பேருக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு.